ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடலை மிட்டாய், நிலக்கடலையை வச்சு எப்படி இந்த கடலை மிட்டாய் செய்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டிலே இது செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலையை லைட்டாக வறுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக தீ வைங்க, ரொம்ப வேண்டாம். மிதமான சூடு தான், நிறைய வரணும்னு தேவையில்லை. தோலை எடுக்கிற அளவுக்கு சூடு ஏறணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த தோலை எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி வச்சுட்டு, அடுத்து என்ன தேவைன்னா வெல்லத்தை காய்ச்சிக்கிறணும். லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம். நிறைய தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா அமுக்கி விட்டிங்கன்னாவே அது தன்னாலே கரைஞ்சிரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரண்டியை வச்சு இப்போ நல்லா உருகிருச்சு. பதம் பார்த்துடலாம். ஒரு பவுலில் நீங்கள் நல்லா தண்ணியை எடுத்துட்டு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு அந்த தண்ணியில் இதை ஊற்றணும். இந்த காய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த பாகு, இந்த பாகை இப்படி ஊற்றி பார்த்தோன்னா தெரியும். இதான் பாருங்கள், இதுதான் பதம். ரொம்ப காய்ச்சிட்டாலும் கல்லாயிரும், அது வேஸ்ட் ஆயிரும். இப்போ இதில் கொட்டிடலாம். கொட்டி கிண்டி விடணும். சூட்டோடு கிண்டிடணும். சூடாக இருக்கும் போதே கிண்டினா தான் அந்த வெல்லம்லாம் ஒன்றோட ஒன்றா சேர்ந்து கடலை மிட்டாய் நல்லா இருக்கும். இதை நல்லா கிண்டிடுங்க. கிண்டினதுக்கப்புறம் போதும். இது ஒரு ஃபாயில் பேப்பரில் கொஞ்சமாக நெய்யை போட்டு தடவிடுவோம். தடவிட்டு, ஏன்னா ஃபாயில் பேப்பரில் போடும்போது கொஞ்சம் சூடு இல்லாத அளவில் போடுங்க, இல்லைன்னா ஒட்டும். இது இந்த ஃபாயில் ஒட்டுச்சுன்னா அது நஞ்சாக போயிட போகுது. அதனால் சூடு போனதுக்கப்புறம் நீங்கள் போட்டு, சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உருட்டி விடுங்க. இப்படி உருட்டி விட்டிங்கன்னா உருட்டிட்டு இப்போ உடனே நம்ம கட் பண்ணிடணும். உடனே நம்ம கட் பண்ணலைன்னா அது கல்லாயிரும். ஏன்னா வெல்லம் நல்லா காய்ச்சி வச்சு ஊற்றின வெல்லம் இல்லையா, அது கல்லாயிரும். அதனால தான் உடனே கட் பண்ணிடுங்க. உடனே கட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் அந்த பீசஸை எடுத்துக்கிடலாம். இப்போ அழகான கடலை மிட்டாய் ரெடி.